பொங்கும் பரிவாலே வில்லிபுத்தூர் பட்டர்பிரான் பெற்றான் பெரியாழ்வார் என்னும் பெயர் அப்படின்றார். எங்கெல்லாம் இந்த ஆழ்வார் பரிவ காமிச்சார் அப்படின்னா, அவருடைய திவ்ய பிரபந்த பாசுரங்களெல்லாம் எடுத்து நாம படிக்கும் பொழுது தன்னை தானே ஒரு யசோதையாக பாவித்து கொண்டு அந்த பெருமாளை கண்ணனாகவும் பாவித்து கொண்டு நீராட்டுறது, சாப்பிடுறது, ஓடிவா கண்ணா சாப்பிடவா, நீராட்டுவதற்காக வா, நீராட்டவா, குளிக்கவா அப்படின்லாம் பொங்கும் பரிவால கூப்பிடுவார் பெரியாழ்வார். பெரியாழ்வார் செய்த அந்த புஷ்ப கைங்கரியத்தை பாராட்டும் விதமாக பூமாதேவியே அவரின் திருக்குமாரத்தியாக ஆண்டாளாக பிறப்பெடுத்தாள். பகவான் எல்லா இடத்துலயும் இருக்கார். இதோ நீ நின்னுருக்கியே இந்த அரச மரத்துக்கு கீழே இந்த இடத்துல ஒரு கல் இருக்கு இல்லையா, இந்த கல்லு மேல நீ என்ன பூமாலைய கொண்டு வந்தியோ அந்த மாலைய அந்த இடத்துல சமர்ப்பணம் பண்ணு. குருவாயூரப்பன் நிச்சயமா உன்னுடைய பக்தியையும் சரி உன்னுடைய பூமாலையையும் சரி ஏத்துப்பார்னு சொன்னதும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. தெய்வத்தமிழ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நாம நினைச்சுக்கிறோம் நாம தான் பெருமாள் கிட்ட, பொதுவாகவே கடவுள் கிட்ட அதிக அளவு பக்திய பரிவை நாம தான் காட்டுறோம் அப்படின்னு பொதுவா நாம நினைப்பது உண்டு. ஆனா நாம கடவுள் மேல 1% அந்த பக்தி பரிவை காட்டுறோம் அப்படின்னா, கடவுள் நம் மீது காட்டக்கூடிய அந்த பக்தி பரிவு அப்படிங்கிறது 99% இருக்கு. அத பல புராணங்களில் காட்டப்படக்கூடிய நிகழ்வுகள் வழியாகவும் வைபவங்கள் வழியாகவும் கடவுள் நமக்கு தொடர்ந்து காண்பித்து கொண்டேதான் இருக்கிறார். பொங்கும் பரிவு அப்படின்னா அந்த வார்த்தைக்கு அடையாளமாக இருந்த ஆழ்வார் யார் அப்படின்னா பெரியாழ்வாரை சொல்லலாம். அவரை சொல்லும் பொழுதே, அவரை கொண்டாடும் பொழுதே மணவாள மாமுனிகள் உபதேச ரத்னமாலையில பெரியாழ்வாரை எப்படி கொண்டாடுறார் அப்படின்னா, பொங்கும் பரிவாலே வில்லிபுத்தூர் பட்டர்பிரான் பெற்றான் பெரியாழ்வார் என்னும் பெயர் அப்படின்றார். எங்கெல்லாம் இந்த ஆழ்வார் பரிவ காமிச்சார் அப்படின்னா, அவருடைய திவ்ய பிரபந்த பாசுரங்களெல்லாம் எடுத்து நாம படிக்கும் பொழுது தன்னை தானே ஒரு யசோதையாக பாவித்து கொண்டு அந்த பெருமாளை கண்ணனாகவும் பாவித்து கொண்டு நீராட்டுறது, சாப்பிடுறது, ஓடிவா கண்ணா சாப்பிடவா, நீராட்டுவதற்காக வா, நீராட்டவா, குளிக்கவா அப்படின்லாம் பொங்கும் பரிவால கூப்பிடுவார் பெரியாழ்வார். இது மட்டுமே இல்ல, பெரியாழ்வார் ஒரு சமயம் மதுரையில ஒரு விவாதம் நடந்த பொழுது அந்த விவாதத்துல ஜெயிச்சு பொற்கிழிய பரிசா பெற்றார். தன்னுடைய பக்தன் பரிச பெறுவதை பார்ப்பதற்காக கருடாரூடனாக பெருமாளும் பிராட்டியும் தாயாரும் அந்த கருட வாகனத்துல ஏறி வரும் பொழுது பெரியாழ்வார் பெருமாளை பார்த்தார். பார்த்ததுமே நாமளா இருந்தா என்ன பண்ணுவோம், பகவான் நம் கண் முன்னாடி தோன்றினார் அப்படின்னா பெருமாளே எனக்கு இதை கொடு அதை கொடு அப்படின்லாம் கேட்போம் இல்லையா. ஆனா பெரியாழ்வார் என்ன பண்ணினார்னா, பகவானே இத்தனை பேர் உன்னை பார்த்துன்னு இருக்கும் பொழுது இவ்வளவு அழகா, இவ்வளவு அதி ரூப சுந்தரனா சுந்தரியா நீ இப்படி கருடாரூடனா வந்திருக்கியே, உன்மேல கண் திருஷ்டி பட்டுவிட கூடாதே அப்படின்னு பொங்கும் பரிவாலே அந்த இடத்திலேயே பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அப்படின்னு பகவானுக்கு கண் திருஷ்டி பட்டுவிடக் கூடாதே அப்படின்னு பொங்கும் பரிவால் திருப்பல்லாண்டு பாடினார் பெரியாழ்வார். அப்பொழுதே பிராட்டியான பூமாதேவி நினைச்சுண்டாளாம், இந்த ஆழ்வாருக்கு தான் ஒரு திருமகளாக மகளாக திரு அவதாரம் பண்ணணும் அப்படின்னு. இன்னொரு இடத்துல எங்க தன்னோட பரிவை பெரியாழ்வார் காமிச்சார் அப்படின்னா, தான் இருந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய வடபத்ர சாயி பெருமாளுக்கு தினமும் அழகழகான பூமாலைகளை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு அற்புதமான நந்தவனத்தை அமைச்சு தினமும் அற்புதமான பூமாலைகளை கொண்டு போய் கொடுத்து புஷ்ப கைங்கரியம் பண்ணிட்டு வந்தாராம் பெரியாழ்வார். அந்த தோட்டத்துலதான் பூமாதேவி ஆண்டாளாக திரு அவதாரம் பண்ணினார். எத்தனையோ கைங்கரியங்கள் இருக்கு நாம இறைவனை தொழுவதற்கு தொடுவதற்கு அப்படின்னாலும் பகவானுக்கு
ரொம்ப பிடிச்ச கைங்கரியமாக பெரியவர்கள் சொல்லக்கூடியது புஷ்ப கைங்கரியம். நாம அனந்தாழ்வானுடைய வைபவத்தை தொடர்ந்து நம்ம தெய்வத்தமிழ் டிவி சேனல்ல பார்த்தோம் இல்லையா? அனந்தாழ்வான் புஷ்ப கைங்கரியம் பண்ணியே திருமலையானின் அந்த இதயத்துல மட்டும் இல்ல, பெருமாளின் திருமுக மண்டலத்திலேயே ஒரு அழிக்க முடியாத அடையாளத்தை பெற்றவர் அப்படின்ற விஷயத்தை பார்த்தோம். அதே மாதிரி பெரியாழ்வார் செய்த அந்த புஷ்ப கைங்கரியத்தை பாராட்டும் விதமாக பூமாதேவியே அவரின் திருக்குமாரத்தியாக ஆண்டாளாக பிறப்பெடுத்தாள். இன்னொரு விஷயம் சொல்றேன், நாம எல்லாருமே நிறைய சமயம் குருவாயூருக்கு போயிருப்போம். குருவாயூரை தரிசிக்காத, அந்த குருவாயூரப்பனை தரிசிக்காதவங்களே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு அந்த குருவாயூரில் இருக்கக்கூடிய குருவாயூரப்பன் நம்மள பல பேரை அழைச்சிருப்பான். அந்த குருவாயூரப்பன் கோயிலை பார்த்தோம் அப்படின்னா, அந்த குருவாயூரப்பனின் சன்னதிக்கு நேர் எதிர ஈஸ்ட் நடா ஸ்ட்ரீட்னு போட்டிருப்பாங்க, அதாவது கிழக்கு நடா தெரு. அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய கருடன் சிலை நம்மளை வரவேற்கும். அந்த கருடனுக்கு கீழே ஒருத்தர் கொடை பிடிச்சுட்டு நின்றுட்டு இருக்கக்கூடிய திருவுருவ சிலையையும் நாம பார்த்திருப்போம். அந்த இடத்துக்கு கீழே மஞ்சுளால் அப்படின்ற ஒரு பலகை பொறிக்கப்பட்டிருக்கும். யார் அந்த மஞ்சுளால்? எதற்காக அந்த இடத்துல அப்படி ஒரு பெயர் பலகை பொறிக்கப்பட்டிருக்குன்னு தெரியுமா? மஞ்சுளா அப்படிங்கிற ஒரு சின்ன பெண்மணி, ரொம்ப ஒரு எளிமையான பெண்மணி. அவள் தான் செய்த புஷ்ப கைங்கரியத்தை பாராட்டும் விதமாக குருவாயூரப்பன் அவளுக்கு அளித்திருக்கக்கூடிய இடம்தான் அந்த மஞ்சுளால் அப்படிங்கிற இடம். யாரு இந்த பெண்மணி அப்படின்னா, அவ மஞ்சுளா அப்படிங்கிற ஒரு ஏழை பெண்மணி. அவளுக்கு குருவாயூரப்பன் மீது தீவிர பக்தி. ஏதாவது ஒரு கைங்கரியத்தை அந்த பெருமாளுக்கு பண்ணணும்னு தினமும் நினைச்சுப்பாளாம். அதனால அவ என்ன செய்வா அப்படின்னா, தனக்கு தெரிஞ்ச அந்த பூமாலை தொடுக்கக்கூடிய கைங்கரியத்தை விடாம குருவாயூரப்பனுக்கு பண்ணிண்டே வந்தா மஞ்சுளா. தினமும் என்ன பண்ணுவா, காத்தாலேந்து சாயந்தரம் வரைக்கும் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை எல்லாம் செய்வா. சாயந்தரம் வேலை ஆச்சு அப்படின்னாக்க குருவாயூரப்பனுக்காக மிகுந்த பக்தி ஸ்ரத்தையோட அந்த பூமாலையை தொடுத்து தொடுத்து கொண்டு போய் குருவாயூரப்பனின் சன்னதியில சமர்ப்பிப்பா மஞ்சுளா. அந்த குருவாயூரப்பன் சன்னதியில இருக்கக்கூடிய அந்த அர்ச்சகர் பெருமாளும் மஞ்சுளா கிட்டேந்து வரக்கூடிய அந்த பூமாலைய உடனடியா எடுத்து குருவாயூரப்பனுக்கு சாத்திடுவார். குருவாயூரப்பன் அழகான ஒரு புன்னகை சிந்தறத மஞ்சுளா பார்த்துட்டே இருப்பா. தினமும் இவளுடைய புஷ்ப கைங்கரியம் அப்படின்றது தொடர்ந்துட்டே இருந்தது. எவ்வளவு வெயில் அடிச்சாலும் சரி, எவ்வளவு மழை வந்தாலும் சரி, புயலே வந்தாலும் மஞ்சுளா தன்னுடைய புஷ்ப கைங்கரியத்தை மட்டும் நிறுத்தாம பண்ணிண்டே இருந்தா. அவளுக்கும் ஒரு சின்ன சோதனை அப்படின்றது ஒரு நாள் வந்தது. ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா, அவசரமா இவ பூமாலையை தொடுத்துண்டு வந்து சேர்ந்து ஓடி வந்துட்டே இருந்தா. அப்போ அந்த மஞ்சுளாவை தடுத்து நிறுத்தி யாரோ ஒருத்தர் பேச்சு கொடுத்துட்டே இருந்தார். அதனால இவளால சரியான நேரத்துல அந்த குருவாயூரப்பனோட சன்னதியை எட்ட முடியாமல் போயிடுத்து. கரெக்டா மஞ்சுளா குருவாயூரப்பன் கோவில் கிட்ட வரும்பொழுது அந்த இடத்துல நடை சாத்தப்பட்டிருந்தது. அவளுக்கு கண்கள் முழுக்க அப்படி ஒரு கண்ணீர், தன்னுடைய உயிரையே மாய்ச்சிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு ஒரே சோகம் எட்டி பார்த்ததான் மஞ்சுளாக்குள்ள. பகவானே குருவாயூரப்பா, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா, நான் ஏதாவது அபச்சாரப்பட்டுட்டேனா, அதனாலதான் என்னுடைய பூமாலையை நீ இன்னைக்கு ஏத்துக்காம போயிட்டியான்னு அழுதுண்டே இருந்தா. அந்த சமயத்துல குருவாயூரப்பனின் தீவிர பக்தரான பூந்தானம் அந்த இடத்துக்கு வந்தவர், ஏமா மஞ்சுளா, ஏமா அழற, உனக்கு என்ன கஷ்டம் வந்ததுன்னு கேட்ட பொழுது மஞ்சுளா சொன்னா, தினமும் நானு பெருமாளுக்காக என்னால் முடிந்த அளவு ஒரு அழகான பூமாலைன்னு நானே சொல்லிக்க கூடாது, ஆனா ஒரு பூமாலையை தொடுத்து எடுத்துன்னு வந்து கொடுப்பேன். அத குருவாயூரப்பனும் ரொம்ப சந்தோஷமா ஏத்துப்பார். ஆனா இன்னைக்கு நான் என்ன தப்பு பண்ணினேன்னு தெரியல, ஒருவேளை அகங்காரமா இருந்துட்டேனோ என்னவோ தெரியல, பகவான் தன்னுடைய நடைய சாத்திட்டார்னு மஞ்சுளா சொன்ன பொழுது பூந்தானம் சிரிச்சுட்டே சொன்னாராம், குருவாயூரப்பன் சர்வ வியாபிமா, பகவான் எல்லா இடத்துலயும் இருக்கார். இதோ நீ நின்னுருக்கியே இந்த அரச மரத்துக்கு கீழே இந்த இடத்துல ஒரு கல் இருக்கு இல்லையா, இந்த கல்லு மேல நீ என்ன பூமாலைய கொண்டு வந்தியோ அந்த மாலைய அந்த இடத்துல சமர்ப்பணம் பண்ணு. குருவாயூரப்பன் நிச்சயமா உன்னுடைய பக்தியையும் சரி, உன்னுடைய பூமாலையையும் சரி ஏத்துப்பார்னு சொன்னதும் மஞ்சுளா
பூந்தானத்தையே தன்னுடைய ஆச்சாரிய ஸ்தானத்துல இருந்து எப்பொழுதுமே அவரை ஒரு குரு ஸ்தானத்துல இருந்து மதிப்பு கொடுக்கிறவ. ஒரு பெரியவர் சொல்லிட்டார் அப்படிங்கறதுனாலயே தான் கொண்டு வந்த அந்த பூமாலைய அரச மரத்துக்கு கீழே இருந்த அந்த கல்லுல வச்சுட்டு சந்தோஷமா அவ தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டா. அடுத்த நாள் காத்தால பார்க்கும் பொழுது பொதுவாகவே முன்னாடி நாள் சாத்தப்பட்டிருந்த பூமாலைகளை எல்லாம் கயற்றிட்டு தான் புது மாலைகளை சாத்துவது வழக்கம். அப்போ அதே மாதிரி அந்த குருவாயூரப்பன் சன்னதியில இருக்கக்கூடிய அர்ச்சகர் அத்தனை பழைய பூமாலைகளையும் கயட்டின்றே இருந்தார். ஆனா ஒரு பூமாலையை மாத்திரம் அவரால் கழட்டவே முடியல. எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தும் அந்த பூமாலை அந்த குருவாயூரப்பனின் கழுத்தில் இருந்து வரவே இல்லை. அப்போ பூந்தானம் அந்த சன்னதி கிட்ட வரார். வந்தவருக்கு தெரிஞ்சு போச்சு, குருவாயூரப்பனின் கழுத்தில் அணிந்து இருக்கக்கூடிய அந்த பூமாலை மஞ்சுளா கொடுத்த அந்த பூமாலை தான் என்பது. அதனால அவர் பெருமாள்கிட்ட சொன்னார், ஹே குருவாயூரப்பா, நீ அணிந்து கொண்டிருப்பது மஞ்சுளா கொடுத்த அந்த பூமாலையாக இருக்குமாயின் அந்த பூமாலை தானாகவே விழட்டும்னு பூந்தானம் சொல்ல டக்குன்னு அந்த பூமாலை கீழே விழுந்துதான். இந்த செய்தி மஞ்சுளாக்கும் எட்டியது. நமக்கெல்லாம் தெரியணும் இல்லையா, அந்த குருவாயூரப்பனை நாம பக்தி ஸ்ரத்தையோட வழிபட்டோம், அந்த பெருமாளுக்கு நாம ஒரு சின்ன விஷயத்த நைவேத்தியமாக கொடுத்தோம், இல்ல கைங்கரியமாக பண்ணினோம் அப்படின்னா பகவான் நிச்சயம் அதை ஏற்றுப்பார்னு நமக்கு தெரியணும். அப்படிங்கறதுக்காகவே தான் இன்னி வரைக்கும் கூட குருவாயூர்ல அந்த ஈஸ்ட் நடா ஸ்ட்ரீட்னு சொல்லக்கூடிய இடத்துல அந்த ரொம்ப அழகான பெரிய கருடன் சிலை இருக்கும். இன்னைக்கும் அந்த அரச மரம் அப்படின்றது அந்த இடத்துல இருக்கு. எந்த இடத்துல அந்த மஞ்சுளா பூமாலையை வச்சுட்டு போனாலோ அந்த இடம் என்பது இன்றளவும் அப்படியே இருக்கு. குருவாயூருக்கு போகக்கூடிய நாம குருவாயூரப்பனையும் தரிசிக்கணும், அந்த மஞ்சுளால் அப்படிங்கிற அந்த இடத்தையும் தரிசிக்கணும். நமக்குள்ளேயும் பகவானுக்கு ஏதோ ஒரு வகையில சின்ன சின்ன கைங்கரியங்களை நாம செய்யணும் அப்படிங்கிற அந்த பக்தி உணர்வு நமக்கு பெருகணும். பகவான் பக்த வத்சலன் இல்லையா? அப்படிப்பட்ட அந்த பக்த வத்சலனின் திருவருளை பத்தி தொடர்ந்து நாம் அனுபவிப்போம். நன்றி, வணக்கம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.